வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமச்சந்திரன் சேட்டுக்கிட்ட சொல்றாங்க, உனக்கு வந்திருக்கிற டிசைன் எல்லாமே வீட்டில் கொண்டு போய் காட்டு. என் தங்கச்சி மருமக எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்துக்கிட்டும். நான் சொன்னான்னு போய் சொல்லு. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்துக்கிட்டும். பில்லை எனக்கு கடைக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து பணத்தை கட்டிடுறேங்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சேட்டு அங்கிருந்து போறாங்க. ராகவன் காலையில அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஜாலியா கண்மணியை பத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியும் அங்க வராங்க. கண்மணியும் ராகவனை பார்த்து எதிர்பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீ இன்னும் அதை மறக்கலையேன்னு கேட்கறாங்க. ராகவன் எப்படிங்க மறக்க முடியும்? எனக்காக ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உனக்கு நான் அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. சரி இந்தாங்க காப்பியை குடிங்கன்னு கொடுக்குறாங்க. ஆமா கண்மணி, நீ குடிச்சியான்னு கேட்குறாங்க. நான் குடிச்சிட்டேங்கிறாங்க. கண்மணி அவங்க பேக்ல ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் பார்த்துட்டு, கண்மணி இன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து கடைக்கு போறோங்கிறாங்க. ஏங்க எப்பவுமே நீங்க மாமா கூட தானே போவீங்க, இன்னைக்கு என்ன புதுசான்னு கேட்குறாங்க கண்மணி. அது என்னமோ இன்னைக்கு எனக்கு தோணுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போகலாங்கிறாங்க. எனக்கு உங்க கூட வரணும்னு தோணும், ஆனால் என்னோட ஆசையை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லலைங்கிறாங்க. ஏன் உனக்கு தோணுன்னா நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் கேட்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவியா கண்மணி, வர வேண்டியதானுங்கிறாங்க. இல்லைங்க, பொண்டாட்டி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டானா அவளை கேட்காமையே அவளோட ஆசையை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். அதான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அடையாளம்ங்கிறாங்க கண்மணி. அப்போ நான் நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்றியா கண்மணிங்கிறாங்க ராகவன். அப்படி எல்லாம் இல்லை, அதான் என்னோட ஆசை தெரிஞ்சு நீங்களே கேட்டீங்கல்ல. சரி இந்தாங்க சர்ட்டு போடுங்கன்னு சொல்லி சர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை இன்னைக்கு இந்த சர்ட் வேண்டாம், வேறொரு சர்ட் எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க. அந்த புது சர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. அட இதே படுத்திங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. நேற்று நைட்டு நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. அப்படியா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பட்டனை மாற்றி போடலாம். கண்மணியே வந்து போட்டு விட்டுன்னு நினச்சிக்கிட்டு ராகவன் பட்டனை மாற்றி போட்டுட்டு, சரியா இருக்கா கண்மணி பாருங்கிறாங்க. ஐயோ என்னங்க இது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி சர்ட்டு கூட உங்களுக்கு சரியா போடல பாருங்க, பட்டன் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கீங்க, இருங்க நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு கண்மணி பட்டன் எல்லாம் ஜரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுறாங்க. இப்போ சரியா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி செய்யறதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க ராகவன். கண்மணி காரியத்திலேயே குறியாவும் கண்ணாவும் இருக்காங்க. எங்க இன்னைக்கு மாமா கடையில் எல்லாத்துக்கிட்டையும் பேசிடுவாங்களான்னு கேட்குறாங்க. ராகவன் தடுமாறு. எதை பற்றி கண்மணின்னு கேட்குறாங்க. எங்க மாமா கிட்ட நைட்டு பேசினேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு கடையில் உங்களுக்கு கொடுக்க போற பொறுப்பை பற்றி மாமா எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்களான்னு கேட்குறாங்க. மறுபடியும் கேட்க கேட்க ராகவனுக்கு என்ன சொல்றதுனே புரியாம நிற்கிறாங்க. இதை கேட்டா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, ஆனாலும் என் மனசு கேட்க சொல்லுது. நீங்க ஒரு நல்ல இடத்துல இருந்தா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அப்படித்தான் நானும். அதனாலதான் நான் உங்களுக்கு எப்படி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு அவளோட எதிர்பார்க்கிறேங்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் கண்மணி, கண்டிப்பா அப்பா பாத்துக்குவாருங்கிறாங்க ராகவன். வள்ளிமா மாடியில உட்காந்து வீராவோட துணிக்கு எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அதை வீரா வந்து பார்த்துட்டு, என்னது என்னோடது மாதிரி இருக்குது வள்ளிமான்னு கேட்குறாங்க. ஆமா, துணி காய போட்டிருக்கும் போது எதுலயோ பட்டி கிழிஞ்சிருச்சு போல இருக்கு, அதை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பூ போடுறேன், இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமல்லங்கிறாங்க வள்ளி. அம்மா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் எல்லாம் கூட உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க வீரா. ஒரு ஜவுளி கடைக்காரரோட தங்கச்சியா இருந்துக்கிட்டு இதெல்லாம் கூட பண்ணனேல, அப்படி இதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறாங்க வள்ளி. உங்களுக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாதாங்கிறாங்க. என்ன வீரா, சும்மாவே இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிச்சிடாதா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்க கூடாதுங்கிறாங்க. ஆமாம்மா, உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறாங்க வீரா. ராகவன் மறுபடியும் 2 ஷர்ட் எடுத்திருக்காங்க. இது கார்த்திக்கு, இது மாறனுக்கு. இந்த கலர் தான் அவகிட்ட இல்லவே இல்லை. சரி கொண்டு கொடுத்துட்டு வந்துருவோன்னு சொல்லி கார்த்தியோட ரூமுக்கு வராங்க. கார்த்தி என்னடா ஷர்ட் போட்டிருக்கேங்கிறாங்க. ஏன்டா இது நல்லா தானே இருக்கு, அதுவும் அயன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கிறாங்க. டே அந்த கலர் உனக்கு நல்லா இல்லை, இந்தாடா இது உனக்காக எடுத்திருக்கேன், இதை போடுறான்னு கொடுக்குறாங்க. கண்மணி அந்த பக்கமா நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு வேற பாக்குறாங்க. ஆமா மாறனுங்கடா அப்படிங்கிறாங்க. அதோ பல்லு வலிக்கிட்டு வரான் பாருங்கிறாங்க. மாறனும் வந்து நிக்கிறாங்க. டே இந்தாடா உனக்கு ஷர்ட்டுங்கிறாங்க. ஏன் கொடுக்கறத கொடுக்குற, சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. இதா கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சிரிச்சுட்டே கொடுத்துட்டு போறாங்க. ராகவன் மாறா, என்னடா இது இன்னுமா குளிக்கல, எப்போ பார்த்தாலும் பல்லு விளக்கிட்டே இருக்கிறிய, போய் குளிடா சீக்கிரமாங்கிறாங்க. கார்த்தி, உன்ன மாதிரி நினைச்சியா ரொம்ப நேரமா பாத்ரூம்லயே குளி இருக்கிற மாதிரி, நான் போனது சீக்கிரம் வந்து. ஆமா நீ போட்டிருக்கிற ஷர்ட் ராகவனோட செலெக்ஷனாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க கார்த்தி. இந்த விஷயத்துல அவனை அடிச்சுக்கவே முடியாதுடான்னு சொல்றாங்க மாறன். கண்மணி அங்க வந்து ராகவன் கிட்ட கேட்கறாங்க, என்னங்க தம்பிகளுக்கு ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஆமா கண்மணி, சரக்கு வந்ததுன்னா நாங்க எல்லாருமே புது ஷர்ட் எடுக்கிறது வழக்கங்கிறாங்க ராகவன். அதான் ஷர்ட் எடுத்து கொடுத்தேன்னு சொல்றாங்க ராகவன். சரி என்னோட போனை பத்திய கண்மணிங்கிறாங்க. அதுவும் அங்க இருக்கு பாருங்கிறாங்க. போய் போன் எடுத்துக்கிட்டு போறாங்க ராகவன். என்னதான் வெளியில கோவமா இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த ராகவன் தம்பிகளை விட்டு கொடுக்காம தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி. முதல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற உறவை காலி பண்ணி ஆகணும்னு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க கண்மணி. ராமச்சந்திரன் சொல்லிவிட்ட மாதிரியே சேட்டும் அங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடடே வாங்க சேட்டு, வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம்னு கேட்குறாங்க வள்ளி. நம்ம ஐயா தான் அனுப்பி வச்சாங்க. எப்பவுமே புது டிசைன் வந்தா ஐயா கிட்ட சொன்னோம்னா ஐயா தான் முதல்ல எடுப்பாரு. இப்பெல்லாம் ஐயா நம்மள சுத்தமா மறந்துட்டாரு. யதார்த்தமா நம்ம கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு வெளியில வந்தாரு. அப்பதான் என்ன பார்த்தாரு. புது டிசைன் வந்திருக்குதுன்னு சொன்னேன். அப்படியா, அப்ப வீட்டுக்கு போய் 2 மருமகளும் தங்கச்சியும் எல்லாத்துக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்க சொல்லி விட்டாருங்கிறாங்க. பாத்தியா வீரா, சஷ்டி விரதம் எங்க அண்ணனுக்கு அந்த ஹோட்டல்ல முடிஞ்சிருக்குங்கிறாங்க. மாமா பாவம் என்னதான் பண்ணுவாருன்னு வீரா சிரிக்கிறாங்க. நீ சொல்றதும் சரிதான், ஆனாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு,
எங்க அண்ணனே அந்த சமையல்காரன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாரு பாருங்கிறாங்க வள்ளி. அவனும் கதறி அடிச்சுக்கிட்டு ஓட போறான் பாருன்னு வள்ளியும் வீராவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நகையை காட்டிட்டுமான்னு சேட்டு கேட்குறாங்க. நீங்க வந்தாலும் உங்க காரியத்தை தானே கண்ணா இருப்பீங்க. சரி இருங்க, வீரா நீ போய் அந்த கம்பளத்தை எடுத்துட்டு வா குரலாங்கிறாங்க. சேட்டு எடுத்து வைக்க வள்ளியும் வீராவும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க காட்டி வராங்க. என்னத்த நகை செலெக்ஷனாங்கிறாங்க. ஆமாடா, உனக்கும் பிடிச்சிருந்தா எடு, வருங்கால பொண்டாட்டிக்கு கொடுக்கலாமல்லங்கிறாங்க. ஒவ்வொரு நகையா பார்த்து பார்த்து ஆஹா இது அழகா இருக்கு அது அழகா இருக்குன்னு வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க உங்க மருமகளா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க சேட்டு. ஐயோ மருமகள் இல்லை எனக்கு மகங்கிறாங்க வள்ளி. அப்படியா, அப்போ உங்களுக்கு பிடிச்சதையே நீங்க எடுத்து கொடுங்க, அவங்க போட்டுக்குவாங்கங்கிறாங்க. அண்ணன் எங்க மனசு அறிஞ்சு எப்படி மருமகளுக்கு நகை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க பாரு. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அண்ணனா புரிஞ்சுக்கிட்டு அனுப்பி வச்சிருச்சுன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க. அட இந்த நகை உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு, இதை போட்டு பாரு வீரா அப்படின்னு சொல்லி வள்ளி எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க வீரா. அட உன் கழுத்துக்கு எடுப்பா, ரொம்ப அழகா இருக்கு, நீ முதல்ல போட்டு பாரு, கண்ணாடி எடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க. கண்ணாடி ஏங்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சேட்டு. அடே அப்பா சேட்டு ரொம்ப விவரமா தான் இருக்காரு. வீரா அந்த நகையை போட்டுட்டு கண்ணாடியில பாக்குறாங்க. நல்லா இருக்குது அழகா இருக்குதுங்கிறாங்க வள்ளி. டே கார்த்தி உங்க அண்ணியும் கூப்பிடு, அவளுக்கு பிடிச்சது வந்து எடுத்துக்கிட்டுங்கிறாங்க. கண்மணி அப்பதான் வராங்க. வா கண்மணி, உன் மாமனாரு நம்மளுக்கு பிடிச்ச நகைகளை எடுத்துக்க சொல்லி சேட்டு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க வள்ளி. இதுல எல்லாம் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க கண்மணி. அட நான் ஒன்னும் வாங்கி தரல, உன் மாமனார் தான் எடுத்துக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. மேல இருக்கிற கோவத்துல நகை வேண்டான்னு சொல்லிடாத, வா வந்து பாருவான்னு கூப்பிடுறாங்க. கண்மணி இது உனக்காக நான் பாத்திருக்கேன், நல்லா இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி வீர ஒன்னு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளி ஒன்னு எடுத்து கொடுக்குறாங்க. கண்மணி போட்டு பாரு, என் மருமகனோட பொண்டாட்டி எல்லாரும் எங்க போனாலும் டிப் டாப்பா இருக்கணும், போட்டுக்க அப்படிங்கிறாங்க வள்ளி. கண்மணியும் ஒரு நகையை போட்டு பாக்குறாங்க. எனக்கு இவ்வளவு கிராண்டாவெல்லாம் பிடிக்காது, சிம்பிளா இருக்கிறத காட்டுங்கிறாங்க கண்மணி. ஏன் விலை கூடுதலா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நீங்க இப்போ காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனரோட மருமக, எங்க போனாலும் கிராண்டா தான் போட்டுக்கிட்டு போகணும், எடுத்துக்கோங்க, அப்பா தானே பில் கட்டுறாங்கிறாங்க கார்த்தி. டே ஏன்டா அவளை போட்டு வற்புறுத்திக்கிட்டு இருக்கிற, அவளுக்கு பிடிச்சா அவள் எடுத்துக்க போறாங்கிறாங்க வள்ளி. எடுத்துக்க சொல்லித்தானே சொன்னேன், வேற ஒன்னும் சொல்லலையேங்கிறாங்க கார்த்தி. ஆமா எதுக்கு சும்மா நிறைய எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வீரா கேட்குறாங்க. சும்மா இரு, பொண்ணுங்களுக்கு நிறைய வீட்டில் நகை இருக்கணும், வெளியில போனா வந்தா மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுக்கு நிறைய நகை வேணுமல்ல, ஒன்னையவேவா போட்டுக்கிட்டு போக முடியும். கண்மணி வெடுக்குன்னு எழுந்திரிச்சு போறாங்க. வீரா கவனிச்சிடறாங்க. கண்மணி போயிட்டாங்கிறாங்க. கண்மணி எங்க போற, நீ ஒரு நகை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நான் இப்போதைக்கு எடுக்கல, அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க. வீரா இந்த நகை 15 பவுன் இருக்கும் எடுத்துக்கோங்கிறாங்க. ஐயோ 15 பவுன், இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறாங்க. அடை என்னடா அது, வீட்லயே நான் 10 பவுன் செயினோட சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ வெளியில போறப்புள்ள கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்க கூடாதா? ஏமா தங்க நகையே வேண்டான்னு சொல்லாத, என்னதான் இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்குறது இதுவும் ஒரு முதலீடு தானுங்கிறாங்க சேட்டு. இதெல்லாம் ஒரு செல்வம், வேண்டாங்க கூடாதுங்கிறாங்க. என்ன சேட்டு நீங்க கொண்டு வந்த மொத்த நகையை இங்கேயே வித்துட்டு போயிருவீங்க போல இருக்குன்னு வீரா கேக்குறாங்க. ஆமாமா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் வித்தா ரொம்ப சந்தோஷம் சேட்டு, உங்களுக்கு பெரிய வியாபாரமாவே கொடுக்குறோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கிறாங்க வள்ளி. வள்ளி ஒரு நகை எடுக்கிறாங்க, அது 22 பவுன் சொல்றாங்க. அப்படின்னா இது செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அந்த நகையை எடுத்து வைக்கிறாங்க. அங்க ராகவன் வராங்க. என்ன இவங்க எல்லாரும் நகையை பார்த்துட்டு இருக்காங்க, கண்மணியை காணுமே, ஏண்டா கண்மணி எங்கடான்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அட இவ்வளவு நேரமா இங்க தாண்டா இருந்தாங்க, இப்பதான் அந்த பக்கமா போனாங்க, போய் பாருங்கிறாங்க கார்த்தி. சரி இருங்க நான் போய் கண்மணியை கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க ராகவன். கண்மணி மாடியில போய் நிக்கிறாங்க. ராகவன் வரான்னு பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கண்ணீர் வர மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி என்ன இங்க நின்னுட்டு, அங்க எல்லாரும் நகை பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாக்கலையேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னும் வேண்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க. கண்மணி ஏன் அழுகுற, கண்மணி என்னாச்சு ஏன் அழுகுறேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னும் இல்லைங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் பொறுத்து போய்க்கிறேன்னு சொல்லி அழுகுறாங்க. கண்மணி இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாங்க ராகவன். எங்க நானாங்க உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் யாரையாவது கேட்டனா, இல்ல எங்க வீட்டுல வந்து என் பொண்ணை கட்டிக்கங்கன்னு யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா? அங்க வசதி இல்லாதவங்க தான், அதுக்காக நீங்க எவ்வளவு நாள் இதையவே சொல்லி கட்டுவீங்க? எங்க அண்ணன் எங்க சுயமரியாதையோட வளர்த்தாரெல்லாம் என் கையை விட்டு போற மாதிரியே இருக்கு. கண்மணி இப்போ உனக்கு யார் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க ராகவன். உங்க சித்தி நகை எடுக்கலான்னு கூப்பிட்டாங்க, நானும் சரின்னு போய் கோந்த. கார்த்தி என்ன சொன்னா, சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாங்க ராகவன். அங்க வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்க பாத்துருக்கவே மாட்டோம், இந்த மாதிரி நகையெல்லாம் பேருக்கு கூட நீங்க போட்டு பாத்துருக்க மாட்டீங்க, இந்தாங்க போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் அவனே சொன்னானு கேக்குறாங்க ராகவன். ஆமாங்கிறாங்க கண்மணி. ஏன்னு கேட்டா நீங்க இப்ப காவேரி டெக்ஸ்டைல்ஸோட மருமக, எல்லாம் போட்டாதான் எங்க ஃபேமிலிக்கு மரியாதை இருக்கும்னு சொல்றாரு. அன்னைக்கு அப்படித்தான் பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாதுன்னு மட்டம் தட்டி பேசுறாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு. இந்த வீட்டுல இருக்கணும்னா இதெல்லாம் நான் பழகிக்கணுமாங்க? கண்மணி இந்த அளவுக்கு அவன் பேசினானான்னு கேக்குறாங்க. எங்க நான் போய் சொல்லுவனா? ஆமாங்க அப்படித்தான் பேசினான்னு சொல்றாங்க. சரி அங்க அத்தை வீரா எல்லாரும் தானே இருந்தாங்க, அவங்க முன்னாடியோ அப்படியே பேசினா, சரி வா போய் கேட்கலான்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. கண்மணி ஏதோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் கூப்பிட வரமாட்டேங்கிறாங்க. கண்மணி நான் இருக்கல நான் கேட்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ராகவன் கண்மணி கையை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. கண்மணி கார்த்தியை பத்தி ராகவன் கிட்ட நல்லா ஊதி விட்டுட்டாங்க. அடே அப்பா இப்ப போய் நடக்குமே சண்டை, நல்லா வேடிக்கை பார்க்கலான்னு வர்றாங்க கண்மணி. வள்ளி திருப்தியா நகையெல்லாம் எடுத்துட்டு, டே கார்த்தி நீயும் எடுத்து வச்சிருக்கலாமல்லடா, வரப்போற பொண்டாட்டிக்கு ஆயிருக்குமல்லங்கிறாங்க. அத்தை அதை வர அன்னைக்கு பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க. இப்ப பிடிச்சி எடுத்து வச்சு அதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணும்டா, அப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்கும், ஏன் வீரான்னு கேக்குறாங்க. வீராவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா
சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க ராகவன் கோவமா கார்த்தின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. ஏய் கார்த்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, கண்மணி கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதையும் தாண்டி மறுபடியும் மரியாதை இல்லாம பேசினா என்னடா அர்த்தங்கிறாங்க ராகவன். டேய் என்னடா சொல்றேன்னு கார்த்தி கேக்குறாங்க. ஏதோ போனா போகுது, ஒரு தடவை தப்பா போச்சு, மறுபடியும் நீ இப்படி எல்லாம் பேசாதேன்னு சொன்னா திரும்ப திரும்ப இதே தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. டேய் ராகவா, நீ என்னடா பேசுற? கார்த்தி என்னடா சொன்னா, என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க வள்ளி. அத்தை நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா நின்னு பாருங்கறாங்க. கார்த்தியும் ராகவன் கிட்ட டேய் நான் என்னடா பேசினேன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு பேசுனது அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு நான் சாரியும் கேட்டாச்சு, திரும்பவும் முதல்ல இருந்து வந்து ஆரம்பிக்கிறதுடா ராகவாங்கிறாங்க கார்த்தி. நான் வேலை இல்லாம திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட சண்டை போடுறான்னு நீ நினைக்கிறியாடா? கண்மணியை நீ மட்டமா பேசியிருக்கேன்னு ராகவன் கேக்குறாங்க. வீரா தான் முன்னாடி வந்து சப்போர்ட் பண்றாங்க. இல்லையே கார்த்தி அப்படியெல்லாம் பேசவே இல்லையாங்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து என்கிட்ட பொய் சொன்னாலான்னு கேக்குறாங்க ராகவன். நான் பொய் சொன்னதாவே இருக்கட்டுங்க, இந்த சண்டை எல்லாம் வேண்டாங்கன்னு கண்மணி நடிக்கிறாங்க. அண்ணி நீங்க தப்பான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை போட்டு விட பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. டே கார்த்தி, அண்ணன் ஒய்ஃபு கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட மரியாதை தெரியல, நீ எல்லாம் ஒரு தம்பியாடான்னு கேக்குறாங்க ராகவன். ஏன்டா இப்படி செஞ்சுன்னு கேட்டா அதுக்கு திமிரா வேற பதில் சொல்லுவியான்னு ராகவன் உச்ச கோத்துல இருக்காங்க. அங்க மாறன் வராங்க. என்ன இவ்வளவு பெரிய சத்தம்னு கேக்குறாங்க. இவன் என்கிட்ட எப்படி சண்டைக்கு வரான்னு பாரு, நான் அவங்கள தப்பா ஒண்ணுமே சொல்லலடா, தப்பா பேசுனதா சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரான்னு சொல்றாங்க கார்த்தி. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம எப்படி சண்டைக்கு வரான் பாருங்கறாங்க கார்த்தி. அது இதுன்னு பேசிட்டு இருக்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்துருங்கறாங்க ராகவன். என்ன மாமா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம சண்டை போட்டா என்ன அர்த்தம்? வள்ளியம்மா நானு எல்லாரும் இங்க தானே இருந்தோம், எதுவுமே தப்பா சொல்லலையேன்னு வீராவும் வள்ளியும் ஒரே மாதிரி சொல்றாங்க. நீ கூட இப்படி பேசுவீன்னு என்னால ஏத்துக்கவே முடியலங்கிறாங்க ராகவன். ஆமா, நியாயம் இருக்கிற பக்கம் தானே பேச முடியுங்கிறாங்க. உன்னோட நியாயம் என்னங்கிறது எனக்கும் புரிஞ்சு போச்சு வீராங்கிறாங்க ராகவன். இதுல தலையிடாத, இது என்னோட பர்சனல் மேட்டர் சரியாங்கிறாங்க ராகவன். எது உங்க பர்சனல் மேட்டர்? என்ன நடந்ததுன்னு சரியா விசாரிக்காம பாட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? வீரா இவங்க ஏதோ சேர்த்து சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு தான் ராகவன் வந்து இப்படி ஆடுறான்னு கார்த்தி சொல்றாங்க. தலையாட்டும் பொம்மையா ராகவன் மாறிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.